அதிமுக பாரதிய ஜனதா அங்கம் வகிக்கும் என்டிஏ கூட்டணியில் விஜய் சேரப்போகிறார் என்ற பேச்சு ஒரு வாரமாக அரசியல் களத்தை உலுக்கியது. கரூர் சம்பவம் தொடர்பான விசாரணைக்காக அவர் டெல்லி சிபிஐ அதிகாரிகள் முன்பு ஆஜராகப் போகிறார் என்று தெரிந்ததும் இந்த பேச்சு மேலும் தீவிரமடைந்தது. விஜய்க்கு நெருக்கமானவர்களை பாரதிய ஜனதா தொடர்பு கொண்டு வருகிறது. விஜயை எப்படியாவது கூட்டணிக்குள் கொண்டுவர வேண்டும் என்று தீவிரம் காட்டி வருகிறது. விஜய்க்கு துணை முதல்வர் அவரது தாவேகா கட்சிக்கு 60 முதல் 80 சீட்டும் தர பாரதிய ஜனதா முன்வந்திருப்பதாகவும் பல அரசியல் நிபுணர்கள் கூறி வந்தனர். இதற்கிடையே தாவேகா பொதுச் செயலாளர் திடீரென மாவட்ட செயலாளர்களின் அவசர கூட்டத்தை கூட்டினார். அதில் கூட்டணி தொடர்பாக விவாதிக்கப்பட்டதாக பேச்சு அடிபட்டது. இன்னொரு பக்கம் விஜயுடன் டெல்லி சென்றவர்கள் பாரதிய ஜனதாவின் முக்கிய புள்ளி ஒருவரை சந்தித்து இது தொடர்பாக பேசியதாகவும் தகவல் வெளியானது. ஆனால் சிபிஐ விசாரணை முடிந்து விஜய் சென்னை திரும்பிய மறுநாளே தாவேகாவின் ஐடி விங் அதிரடி அறிக்கையை வெளியிட்டது. தாவேகா எந்த கட்சியிடமும் கூட்டணி பேசவில்லை. இது தொடர்பாக வெளியாகும் அனைத்தும் உண்மைக்கு புறம்பான தகவல்கள். குறிப்பிட்ட கட்சிகளுடன் இந்த மட்டத்திலும் பேச்சுவார்த்தை நடக்கவில்லை. சட்டம் ஒழுங்கு பிரச்சினையில் இருந்து தமிழகத்தை திசை திருப்ப நடக்கும் சதிதான் இந்த வதந்தி என்று தாவேகா சொன்னது. இந்த நிலையில்தான் டெல்லியிலிருந்து திரும்பி வந்த கையோடு விஜய் அவசரமாக நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டினார். சென்னை பட்டினம்பாக்கத்தில் உள்ள அலுவலகத்தில் மாலை 3:30 மணி அளவில் நிர்வாகிகளை சந்தித்தார். இரவு 7 மணி வரை தீவிர ஆலோசனை நடந்தது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் அடுத்த கட்ட பணிகள் பற்றி விஜய் விவாதித்திருக்கிறார். குறிப்பாக விஜயின் அடுத்த கட்ட தேர்தல் சுற்றுப்பயணங்கள், வேட்பாளர்களை தேர்வு செய்து அறிவிப்பது தொடர்பாக ஆலோசனை நடந்தது. மொத்தம் 25 நாட்கள் பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக விஜய் முடிவு செய்துள்ளார். அதேபோல் கூட்டணி வேண்டாம், தனித்தே போட்டியிடுவோம் என்ற தனது விருப்பத்தையும் நிர்வாகிகளிடம் விஜய் சொன்னதாக கூறப்படுகிறது. விஜய் விருப்பம் எதுவாக இருந்தாலும் அதற்கு கண்டிப்பாக துணை நிற்போம் என்று நிர்வாகிகளும் ஒருமித்த குரலில் உறுதியளித்திருக்கின்றனர்.